3 மணி நேரம் தானே விசாரணை பண்ணியிருப்பாங்க. ஆமாங்க. நீ பொங்கல் கழிச்சு வரேன்னு சொன்னோன்னே நீ போயிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமாங்க. நான் தான் சிபிஐ அதிகாரிகிட்ட பேசினேன். நீ அங்க உள்ள விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே என்கிட்ட லைன்ல வந்துட்டாங்க. நான் தான் சொன்னேன், கேள்வி ரொம்ப கடுமையா கேட்காதீங்க, ஒரு 3 மணி நேரம் விசாரணை பண்ணுங்க, போறோம், இன்னொரு 10 நாள் கேப் போடுங்க, பொங்கல் முடிச்சுட்டு வரோம், மீதி பேசிக்கலாம், என்ன இருந்தாலும் பேசி முடிச்சுக்கலான்னு நான் எல்லாம் உத்தரவு போட்டேன். நான் சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க இல்ல, அப்படியாங்க, ஆமா, சரி வாங்க போலாம், 19ஆம் தேதி நம்ம வரும்போது நேரம் காலம்லாம் செட் பண்ணி, ஏன்னா கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்தான். இவன் தான் சொன்னான், கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி கருப்பு ட்ரெஸ் போட்டு. ஆனா இப்போ அந்த ரத்தனவேல் இருக்கிறான்ல, அந்த ரத்தன் பண்டித், வெற்றிக்குமார், அந்த ரத்தன் பண்டித் இருக்கிறான்ல, அவன் சொல்ற ட்ரெஸ் தான் இவன் போடுறான். அவன் சொல்ற ட்ரெஸ் எந்தெந்த நேரத்துக்கு என்னென்ன கலர், அந்த ட்ரெஸ் தான் போடணும். நான் சொல்லிட்டேன், சரக்கு போட்டாலும் அவன் சொல்ற டைமில் தான் போடணும், வெளிக்கு போனா கூட அவன் சொல்ற டைமில் தான் போடணும், திரிஷா கிட்ட போனா கூட அவன் சொல்ற டைமில் தான் போகணும். இப்ப எல்லாமே அவன் சொல்றதுதான். ஏற்கனவே ஆதவர்ஜி தான் இவனை கொலகாரன் ஆக்கிட்டான், புஷி ஆனந்தான் இவன் நடுரோட்டில் நிக்க வச்சிட்டான். இப்ப இவன் போய்கிறான் பாரு, உலக மகா ஃப்ராடு, அந்த ரத்தன் பண்டித், அந்த ஜோசிகாரன், இவனை என்ன பண்ண போறான்னு கொஞ்சம் பாருங்க. உன்னை டெல்லிக்கு திரும்பி போயிட்டு ஆடி போய் கலைங்க போய் உட்காந்துக்கிறான்.